ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய ச குரு சுக்ர சனீப்யஸ்ச ராகவே கேதவே நமோ நமஹ. உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு பக்தர்களே, ராகு கேது பெயர்ச்சி. ஆனால் கணிக்க முடியாத ராகு இந்த இடத்துல இருக்கிறாங்க, அவர் என்ன வேலை செய்ய போகிறாருன்னு தெரியலையே அப்படின்னு கணிக்க முடியாத ஒரு விஷயம் சப்ஜெக்ட் இருக்குன்னா அது அந்த ராகு கேது தான். ராகு கேது 9 ஆதித்யாதி நவகிரகங்களிலே மிக ஒரு வலிமையான கிரகம், பவர்ஃபுல் பிளானட்ஸ் எதுன்னு கேட்டிங்கன்னா கேது தான் ஃபர்ஸ்ட். கேது தான் ரொம்ப பவர் அதிகம். ராகு கூட ஆசையை தூண்டி விட்டுடுவார், தரன்னு இழுத்து மேலே விட்டுடுவார், அப்புறம் அப்படியே மொத்தமாக தள்ளி விட்டுவார், அதில் பாதாளத்தை விழுந்துடணும். சாதாரணமாக ஒரு தொழிலை ஆரம்பிச்சிருப்பாங்க, படிப்படியாக முன்னுக்கு வந்து கடைசியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 100 கோடி 200 கோடி லெவலில் அப்புறம் ஃபண்டு டிமாண்ட் மொத்தமாக போய் மாட்டின்னு உட்காந்துருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம எத்தனையோ அடையாளங்கள் சொல்ல முடியும். சினிமா துறையில் சொல்லலாம். சாதாரணமாக ஒருத்தருப்பார், கடன்னு வளர்ந்து வந்திருப்பார், வாயை வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டார், தேவையில்லாத வம்பு வழக்கில் போய் மாட்டிப்பார். இந்த ராகு கேதுவால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளினாலே குடும்ப பிரிவுகள், விரிசல்கள் ஏற்படுது. ஏன் எனக்கு எதுவுமே வேணாம் அப்படின்னு சொல்லக்கூடிய சன்னியாசிகள், ஆன்மீகத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடியவங்களாகட்டும், ஒரு பெரிய தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் அதிபர்களாகட்டும், அல்லது விவசாய பெருமக்களாகட்டும், சாதாரண சக மனிதர்களாகட்டும், குடும்ப வாழ்க்கையாகட்டும், நான் ஒன்றும் இல்லை சாமி, சாதாரணமாக ஒரு 10,000 ரூபாய்க்கு வேலைக்கு போயிட்டுருக்கேன், 15,000 ரூபாய்க்கு ஒரு வேலைக்கு போய்கிட்டு இருக்கேன். அந்த 15,000 ரூபா வேலை செய்யக்கூடிய ஒருவனை அந்த இடத்துக்கே 5 பேருக்கு சம்பளம் கொடுக்கக்கூடிய முதலாளி ஆக்கக்கூடிய திறமை, வல்லமை, சக்தி இந்த ராகு கேதுக்கு இருக்குது. இந்த ராகு கேது பெயர்ச்சி வருகின்ற மே மாதம் 18ஆம் தேதி மாலை 4 மணிக்கு ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சி அடைகிறார்கள். அப்போ இந்த ராகு கேது பயிற்சி ஒவ்வொருத்தருக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ட். மார்ச் 29 சனி பயிற்சி, மே 11 குரு பயிற்சி. ஆனால் இந்த குரு பயிற்சி சனி பயிற்சியை காட்டிலும் நாளைக்கு காலையில் என் கஷ்டம் தீரணும்னா அதுக்கு ராகு கேது தான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அவங்க தான் டாக்டர், அவங்க தான் சாமி மருத்துவர். நினைச்ச மாத்திரத்தில் ஒரு மனிதனை உயர்த்தி கொண்டு வரக்கூடிய ஒரு பேர் ஆற்றல். நான் தான் நிறைய அடையாளங்கள் சொல்லியிருக்கேன். சினிமா துறையில் சொல்லியிருக்கிறேன், அரசியல் துறையில் சொல்லியிருக்கேன், அரசியல் நண்பர்கள் சொல்லியிருக்கிறேன், தொழில் துறையில் சொல்லியிருக்கிறேன். எல்லா உயர்வுக்கும் காரணமாக இருக்கக்கூடிய அந்த ராகு கேது பயிற்சி மே மாதம் 18ஆம் தேதி அன்று நடைபெறுகிறது. அப்போ உங்கள் ராசிக்கு அந்த ராகு பகவான் எத்தனாவது பாவமாக அமைகிறார், உங்களுக்கு என்னெல்லாம் மாற்றம் நடக்கப் போகுது அப்படிங்கிற ஆவலோடு எதிர்பார்க்கக்கூடிய ராசி பலனை பார்க்கலாம் வாருங்கள். மகர ராசி என்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு அற்புதமான யோகமான காலமாக அமைகிறது. ஆனால் இந்த மகர ராசி என்பர்கள் சனி பகவானுடைய அந்த 7.5 சனியில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள், எக்கச்சக்கமான விஷயங்களில் போயிட்டு சிக்கல்லாம் மாட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு சூப்பராக இருக்க போகுது. பல ஆண்டுகளுக்கு பிறகு மகர ராசி என்பர்களே, 9 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அந்த மகிழ்ச்சி, நிம்மதி, ஏழ்மையிலும் எளிமையிலும் இருந்த நிம்மதி, மகிழ்ச்சி, இப்போ இருக்கக்கூடிய வசதி வாய்ப்புகளோடு உங்களுக்கு அந்த நிம்மதி கிடைக்க போகுது. மகர ராசி அன்பர்களே, சௌரியமாக இருக்க சாமி, சௌக்கியமாக இருக்கேன், சொந்த வீட்டில் இருக்கிறேன், ஆனால் நிம்மதி தான் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய மகர ராசி அன்பர்களே, இந்த ராகு கேது பயிற்சியினால் 2இல் இருக்கக்கூடிய ராகு எல்லாத்தையும் விளையாட்டுத்தனமாக எடுத்துப்பாங்க, எதை பற்றியுமே அலட்சியமாக இருப்பாங்க. ஆனால் அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பாங்க. அவங்களுக்கு தேவைகள் எல்லாம் தானாக கிடைக்கும். அதிர்ஷ்டசாலிகளாக இருப்பார்கள். அப்பேற்பட்ட ஒரு அதிர்ஷ்டம் 9 ஆண்டுகளுக்கு பிறகு இப்பொழுது மகர ராசிக்கு அந்த மீண்டும் அதிர்ஷ்டம் அடிக்கப் போகுது. சார், இந்த ராகு கேது மட்டும் மகர ராசிக்கு இன்னும் சொல்லப்போனால் டைம் வச்சு சொல்லலாம், 2027 வரை உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்களே. சந்தோஷமா? 2027 வரையிலும் உங்களை யாரும் அசைச்சிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு நல்ல வலிமையான ஒரு ஜாதகமாக உங்கள் ஜாதக அமைப்பு இருக்க போகுது.
கடன் சுமைகள், கடன் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவை உங்களுக்கு படிப்படியாக குறைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. எனதருமை மகர ராசி அன்பர்களே, வேலையில் அற்புதமான முன்னேற்றம். இன்னும் சொல்ல போனால் மகர ராசி அன்பர்களே, அற்புதமான யோகம். புதிய பதவிகள் தேடி வரும், புதிய பதவிகள் தேடி வரும். ப்ரமோஷன் காத்திருக்க உங்களுக்கு. அது நீங்கள் கவர்மெண்ட் ஜாப் ஆனாலும் சரிதான், ப்ரைவேட் ஜாப் ஆனாலும் சரிதான், உள்நாட்டு வேலையாக இருந்தாலும் வெளிநாட்டு வேலையாக இருந்தாலும், வேலை உத்தியோகம் அடிமை தொழில் கை கொடுக்கும். வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு மேல் அதிகாரிகளால் அல்லது உங்கள் கூட வேலை செய்கிறவங்களால் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அந்த வேலை செய்கிற பிரச்சனைகள் தீர்வு கிடைக்கும். அதே போல் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள். நான் தப்பே பண்ணல சாமி, ஆனால் நான் மிஸ்டேக் பண்ணி நேமை ஸ்பாயில் பண்ணிட்டாங்க, நேமை டேமேஜ் பண்ணிட்டாங்க, பேரை கெடுத்துட்டாங்க. நம்ம நிறைய பார்க்குறோம். டீச்சர்ஸு, ப்ரொஃபஸர்ஸு, ஸ்கூல் செக்டர்ஸு அல்லது பெரிய பெரிய தொழில் செய்யக்கூடியவர்கள் நேமை டேமேஜ் பண்ணிடுவாங்க. அந்த மாதிரியான என்கொயரிகள் இருக்குமே, ஆனால் அதெல்லாம் முடிஞ்சு மீண்டும் நீங்கள் வேலைக்கு போகக்கூடிய நல்ல தருணம் கிடைக்கும். வம்பு வழக்குகள், கோர்ட்டு கேஸு, ஜெயில் தண்டனைகள், சிறை தண்டனைகள், ஜாமீன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்குமே, ஆனால் அவையெல்லாம் கூட உங்களுக்கு ஃபேவரபுளாக வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, நமச்சிவாயம். ஜெய் வராகி, ஜெய் ஜெய் வராகி.